ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீ பாடலாத்ரி நிசிம்மஸ்துதி. ஐந்தாவது ஸ்லோகம். இது இரண்டே வரி தான். ஆனால் அந்த ஸ்லோகத்தில் தான் அந்த ரிஷி சரணம் அடைகிறார். நான் நரசிம்மா உன்னுடைய திருவடியை சரணமடைகிறேன், என்னை ரட்சிப்பாயாக, சகலவிதமான ஆபத்துகளிலிருந்து இந்த சம்சார உலகத்தில் என்னை காத்தருள்வாய் நரசிம்மா, உன்னுடைய திருவடியை சரணமடைகிறேன் அப்படின்னு முடியுது. ஸ்ரீ நிசிம்ம மகாசிம்ம திவ்யசிம்ம பிரபோ ஹரே கிரிசம்பவ தேவேஷ ரக்ஷமாம் சரணாகதாம். ரக்ஷமாம் சரணாகதாம், என்னை ரக்ஷி, உன்னுடைய திருவடியை சரணமடைகிறேன். நான் என்னுடையவன் அல்ல நரசிம்மா, நான் உன்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லி சரணமடைந்த அனைத்து ஜீவாத்மாக்களும் அவன் நல்லவனா கெட்டவனா எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நரசிம்மர் ரட்சிக்கிறார். ஸ்ரீ நிசிம்ம, ஸ்ரீ மகாலட்சுமி தாயோரோடு இருக்கின்ற நரசிம்மர். இந்த க்ஷேத்திரத்தில் அகோபிலவள்ளி தாயாருடன் நரசிம்மர் சேவை சாதிக்கிறார். அதனாலேயே பக்தர்கள் வந்து சேவிக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிற பாபங்களை, அவர்கள் செய்த பாபங்களை கருத்தில் கொள்ளாமல் அவங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் அனுகிரகம் மட்டுமே செய்கிறவர். அதுதான் ஸ்ரீ நிசிம்மர். மகாலட்சுமியுடன் கூடியிருக்கும் நிருசிம்மர் மகாசிம்மர், மிக உயர்ந்த சிம்மம். அவரால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. இக்காலத்திலையும் சரி எதிர்காலத்திலையும் சரி எந்த காலத்திலையும் சரி அவரே உயர்ந்தவர், ஈடு இணை இல்லாதவர். அவருக்கு இணையாகவும் சரி அவரை விட உயர்ந்தவர்னு சரி யாருமே கிடையாது. திவ்ய சிம்ம, அது மட்டும் இல்லை, ரொம்ப திவ்யமயமானவர். அவரோட அழகு, அவரோட வலிமை, அவருடைய கருணை அப்படின்னு எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு இணையானவர் கிடையாது. திவ்யமயமானது. காதால் கேட்குறவங்களும் கண்ணால் சேவிக்கிறவங்களும் மனசால் அனுபவிக்கிறவங்களுக்கு அற்புதமான பக்தியை கொடுக்கக்கூடியவர், எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கக்கூடியவர், திவ்யமயமானவர். திவ்ய சிம்மா பிரபோ, நீதான் பிரபு, நீதான் கடவுள், நீதான் வணங்கத்தக்கவன், நீதான் ரக்ஷகன். ஹரே ஹரியே கிரி சம்பவ, அப்படியாப்பட்டவர் எங்கே இருக்கார்? இந்த பாடலாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிகப்பு மலையில் கிரி சம்பவ தேவேஷ, பாடலாத்ரி அப்படின்ற க்ஷேத்திரத்தில் எழுந்தருள் இருக்கிற தேவேஷ, தேவர்களுக்கு எல்லாம் ஈசனே, 33 கோடி தேவர்களுக்கும் ஈசன், அவனே கடவுள், அவனே படைத்தான், அவனே ரட்சிக்கிறான், அவனே அழிக்கிறான். அப்படி இருக்கிற பகவானே ரக்ஷமாம், என்னையும் ரக்ஷி, நான் உன்னோட திருவடியில் சரணமடைந்து உன்னை பிரார்த்திக்கிறேன். ரக்ஷமாம் சரணாகதாம், ரட்சிப்பாய் பகவானே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரம் முடியுது. இது அளவு கடந்த மகிமை பொருந்தியது, அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. பக்தியுடன் படிக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுபவர்களுக்கு அளவு கடந்த மகிமைகள் இந்த கோவில்லையே எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஸ்லோகத்தை அதில் என்ன சொல்கிறாங்க? ரொம்ப தாங்க முடியாத சூழ்நிலைகள், எதிர்பார்க்க முடியாத கஷ்டங்கள், கைமீறி போன விஷயங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான மோசமான விஷயங்களையும் கூட பகவான் இந்த 5 ஸ்லோகங்களை பக்தியுடன் மனமுருகி இந்த பாடலாத்ரி நிசிம்மனை சேவித்தால், அல்லது அவங்கவுங்க வீட்டில் இருந்து இந்த பாசுரத்தை நரசிம்மர் முன்னாடி திருவிளக்கு ஏற்றி சேவித்தால், நம்மளோட பக்திக்காக, நம்மளோட பிரார்த்தனைக்காக இந்த ஸ்ரீ நிசிம்ம மகாலட்சுமியோட குடியிருக்கிற நரசிம்மர், இந்த பாடலாத்ரி நரசிம்மர் அவ்வளோ பெரிய அபாயத்திலிருந்து நம்மை ரட்சிப்பார், காப்பார் அப்படின்றது சத்தியமே. ஜிதந்தே மகாஸ்தம்ப சம்பூத விஷ்ணோ ஜிதந்தே ஜகத் ரக்ஷணார்த்தா அவதார ஜிதந்தே ஹரே பாடலௌத்ரௌ நிவாசின் ஜிதந்தே நிசிம்ம பிரசீத பிரசீத ஜிதந்தே மகாஸ்தம்ப சம்பூத விஷ்ணோ ஜிதந்தே ஜகத் ரக்ஷணார்த்தா அவதார ஜிதந்தே ஹரே பாடலௌத்ரௌ நிவாசின் ஜிதந்தே நிசிம்ம பிரசீத பிரசீத நமஸ்தே ஜகநாத விஷ்ணோ முராரே
नमस्ते निसिंह अच्युत अनन्तदेव नमस्ते कृपालो हरे चक्रपाणे नमस्तंभ संबूद दिव्यावतार परब्रह्मरूपं प्रबुधाट्टहासं करे प्रौढचक्रं हरब्रह्मसेव्यं प्रसन्नं त्रिनेत्रं हरिं पाडलौद्रौन् शुभं मेघधाद्रं निसिंहं भजामः गिरिजनिर्हरिमीशं धर्विधरादिवज्रं परमपुरुषमाध्यं पाडलौद्रौ प्रसन्नम् अभयवरदहस्तं शङ्खचक्रे दधानं शरणमिह भजामः शाश्वतं नारसिंहं श्रीनिसिंह महासिंह दिव्यसिंह प्रभो हरे गिरिशम्भव देवेश रक्ष मां शरणागताम्